போன வீடியோல, அதாவது ஹவ் வெப் ஒர்க்ஸ் அப்படின்ற வீடியோல, ஓவராலா தியரி மாரி பார்த்துருந்தோம். பேசிக்கா நம்ம இன்டர்நெட்ல வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கத்துக்கிறதுக்கு தேவையான பேசிக் டெர்மினாலஜிஸ், ஐபி அட்ரஸ் பத்தி பார்த்தோம். போர்ட் நம்பர்ஸ் பத்தி பார்த்தோம். டாக்குமெண்ட் ரூட் பத்தி பார்த்தோம். ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாரி தியரி மாரி பார்த்தோம். அத கொஞ்சம் பிராக்டிகலா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறது இந்த வீடியோல. ஸோ இதில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நம்மளோட கம்ப்யூட்டர்ல ஒரு சிம்பிளா ஒரு வெப் சர்வர் ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு யூஸ் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் ஃபோல்டரை டாக்குமெண்ட் ரூட்டா மாத்தி, அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் சர்வ் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஒரு சிம்பிளா ஒரு வெப் சர்வர் ரன் பண்ண போறேன். என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு ஃபோல்டரை டாக்குமெண்ட் ரூட்டா சூஸ் பண்ண போறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸை நான் ப்ரௌசர் மூலியமா ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ நான் கேட்குற ஃபைல்ஸ் அந்த டாக்குமெண்ட் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா 200 ரெஸ்பான்ஸ் வரும். அவர் இருக்கிற கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகும். அப்படி இல்லைன்னா 404 வரணும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, I'm going to a website called simplewebserver.org. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு I'm going to click on download. இதில் லினக்ஸில் போர்ட்டபிள் ஜிப் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்க போகிறேன். 64 பிட். ஓகே, என்னோட டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆர்கைவ் ஹியர் ஆட்டோடெக் சப் ஃபோல்டர் இப்போ போடும்போது இதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இந்த ஜிப் ஃபோல்டரில் ஜிப் ஃபைலுக்கு என்ன பேர் இருக்கோ அதே பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நவ் ஐ கேன் ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் சிம்பிள் வெப் சர்வர். ஓகே, ஸோ டூப்ளிகேட் பண்ணணும், ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் டிஃபால்ட்டு கேட்குது கீப் ரன்னிங் வென் க்ளோஸ்ட். அந்த ஆப்ஷன் எனக்கு இப்போ தேவையில்லை. அண்ட் செக் ஃபார் அப்டேட்ஸ், தட் இஸ் ஃபைன். ஓகே, கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் யூ ஹேவன் கிரியேட்டட் எனி சர்வர்ஸ் எட்டுன்னு வருது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த சர்வருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரூட் ஒன்று செட் பண்ணணும். அதாவது ஒரு ஃபோல்டரை டாக்குமெண்ட் ரூட்டை யூஸ் பண்ண சொல்லி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டர் நான் எங்கே வச்சுருக்கேன்னா, என்னோட ஹோம் ஃபோல்டரில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் இதுக்குள்ளே கோடெவ்ஸ் வெப் சர்வர் டெமோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா index.html, ஒரு JPEG ஃபைல், ஒரு JSON, ஒரு JS ஃபைல், ஒரு CSS ஃபைல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரை தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற கோடெவ்ஸ் வெப் சர்வர் டெமோ அப்படிங்கிற ஃபோல்டரை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to set it as a document root. ஸோ ஒரு புது சர்வர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டர் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. இந்த ஃபோல்டர் பார்த்துல ஹோம் டாக்குமெண்ட்ஸ் கோடெவ்ஸ் வெப் சர்வர் டெமோ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஐபி அட்ரஸ் 8080, சாரி போர்ட் நம்பர் கேட்குது 8080. திஸ் இஸ் ஃபைன். ஓகே, இது ஆக்சசபிள் ஆல் லோக்கல் நெட்ஒர்க் எதுக்குன்னா வேணா ஃபோனில் செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ இப்போதைக்கு இது இல்லாமல் அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் செக் த பேசிக் ஆப்ஷன்ஸ். ஓகே, இங்கே ஆட்டோமேட்டிக்கலி ஷோ index.html இருக்குது. ஸோ இது என்னன்றது நான் இதையும் நான் சொல்கிறேன். தென் அந்த எஸ்பிஎஸ் அதை பற்றிலாம் இப்போ நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. தென் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், லிசன் ஐபி, ஹலோ ஃபைல் அப்லோட், இது எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ எரர் பேஜஸ், கஸ்டம் பாத், இது ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோல்டர் பாத் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். மீது எந்த இதுவுமே நான் செட் பண்ணல, சேஞ்ச் பண்ணல. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ சர்வர். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இட்ஸ் போர்ட் இந்த பர்டிகுலர் சர்வர் வந்து இட்ஸ் ரன்னிங் வந்து போர்ட் வந்து 8080 வருது. ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ண போனால், ஸோ ஓகே, என்னோட கம்ப்யூட்டர்லேயே ரன் ஆகிற ஒரு வெப்சைட்டுக்கு நான் வந்து இப்போ ஒரு டொமைன் நேம் அசைன் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் google.com அப்படின்ற மாதிரி ஒரு டொமைன் நேம் நான் அசைன் பண்ணுற நெசசிட்டி இல்லை. ஸோ என் கம்ப்யூட்டர்லேயே ரன் ஆகிற வெப் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ கீவேர்ட் கால்ட் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டுட்டு போர்ட் நம்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, பை டிஃபால்ட்டாக 80 அப்படிங்கிறது தான் மோஸ்ட், ஆர் 443ன்றது மோஸ்ட் வெப்சைட்ஸோட போர்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we are running the server on port 8080. ஸோ அதுக்காக :8080 போட்டுட்டு / போட்டுட்டு நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ you can actually see home demo page for understanding web servers, இது எல்லாமே வருது. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த index.html.
ஓகே. இதை நான் கேட்டில் ஓப்பன் பண்ணி இந்த சோர்ஸ் கோட் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள், ஹோம்ன்றது டைட்டில் வந்து ஹோம்னு இருக்குது. ஸோ H1 ஹோம்னு இருக்குது. அண்ட் ஒரு பேராகிராஃபில் டெமோ பேஜ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வெப் சர்வர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமுக்குள்ளேயும் ஒரு ஆங்கர் எலிமெண்ட் போட்டு மில்கி வே ஸ்டைல் இது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நான் சும்மா இந்த milky.jpg கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே பாருங்கள், ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8080/milkyway.jpg. ஸோ எனக்கு அந்த ஃபைல், அந்த நம்ம ஃபோல்டரில் milkyway.jpg இருக்கு இல்லையா, அது லோட் ஆகுது. இப்போது இதையே வந்து நான் data.json நான் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் ஆன் data.json. ஸோ இதில் இந்த ஃபைலோட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபூபார். ஓகே, ஸோ இதே வந்து style.css போக்குமா, இந்த style.css அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஃபைல் அந்தந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போது அடுத்த கொஸ்டின், அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்த நான் கேட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ இப்போது அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே /index.html கொடுக்கல, பட் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து index.html எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் அந்த செட்டிங்கில் பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஷோ index.html. ஸோ இதில் வந்து நான் index.html கொடுக்கலனாலும் என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக அந்த என்னோட டாக்குமெண்ட் ரூப்புக்குள்ளே போயிட்டு ஒரு index.html ஃபைல் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கும். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா /about.htmlனு அடிக்கிறேன். இப்போது இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் ரூப்புக்குள்ளே எனக்கு about.html ஒரு ஃபைல் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என் ப்ரௌசர் வந்து about.html ஃபைலில் கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூல் சி 404 not found. ஓகே, அந்த about.htmlன்ற ஃபைல் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ நமக்கு ஐபி அட்ரஸ், ஓகே, இன்னொன்று நம்ம இதில் ஐபி அட்ரஸும் யூஸ் பண்ணல, இதுலேயும் வந்து ஒரு கீவேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற டொமைன் நேம் வந்து என் கம்ப்யூட்டரில் ரன் ஆகிற ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ யூஸ்வலி யூஸ் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ எனக்கு இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு என்ன வந்து ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும் அப்படின்னா 127.0.0.1. ஓகே, ஸோ இப்போது இந்த 127.0.0.1 போட்டுட்டு இதுதான் அதோட ஐபி அட்ரஸ், லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ். இப்போது இதில் 127.0.0.1:8080 அது அடித்தாலும் கிட்டத்தட்ட அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டும் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் தான் இது. ஓகே, ஸோ இந்த ஐபி அட்ரஸ் பார்த்துட்டோம், போர்ட் நம்பர் பார்த்துட்டோம், டாக்குமெண்ட் ரூட் எப்படி செட் பண்ணுறது பார்த்துட்டோம், அதுக்குள்ளே வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சு அது லோட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஒருவேளை இல்லாத ஃபைல் கேட்டால் 404 எரர் வர்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வில் டேக் திஸ் அ பிட் ஃபர்தர்.